Decode the World Unfiltered. இஸ்ரேல் ஹமாஸ் போரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த 20 அம்ச திட்டம் முடிவுக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறது பற்றி தான் இன்னைக்கு டீகோட் பண்ண இருக்கிறோம். அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒப்புக்கொண்ட இந்த திட்டம் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் காசாவுடைய எதிர்கால நிர்வாகத்தை மையமாக கொண்டதாகவும் இருக்கும். ஹமாஸ் இஸ்ரேல் அப்படின்னு இரண்டு தரப்பினருமே ஒப்புக்கொண்டால் போர் உடனடியாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட 72 மணி நேரத்திற்குள்ள ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். இதுக்கு ஈடாக ஆயுள் தண்டனை பெற்ற பாலஸ்தீனிய கைதிகள் 250 பேரையும் அக்டோபர் 7, 2023 பிறகு காசால தடுத்து வைக்கப்பட்ட 1700 பாலஸ்தீனியர்களையும் இஸ்ரேல் விடுவிக்கணும். இது ஒரு அடிப்படையாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வாக முன்வைக்கக்கூடிய அம்சங்கள். காசா இனி அச்சுறுத்தல் இல்லாத பயங்கரவாதமற்ற பகுதியாக இருக்க வேண்டும். ஹமாஸ் படைகளை கலைக்க வேண்டும். அமைதி பாதைக்கு திரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். இதெல்லாம் இந்த 20 அம்ச திட்டங்களில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான அம்சங்கள். காசாவை விட்டுட்டு வெளியேற விரும்புபவர்களுக்கு பாதுகாப்பான வழிகள் வழங்கப்படும். பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் படைகள் படிப்படியாக காசாவிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும். காசா நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதோ அல்லது இணைக்கவோ கூடாது. இதுவும் கூடுதலாக இருக்கக்கூடிய அம்சங்கள். காசா நிர்வாகத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான புள்ளி. காசாவை நிர்வகிக்க ஒரு தற்காலிக தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட பாலஸ்தீனிய குழு அமைக்கப்படும் அப்படிங்கிறது இந்த 20 அம்சத்தில் ஒரு முக்கியமான அம்சம். இந்த தற்காலிக நிர்வாகத்தை கண்காணிக்கவும் காசாவுடைய மறுசீரமைப்புக்கு நிதி உதவி அளிக்கவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இடைக்கால கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அம்சங்கள். போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த குழுவில் பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்டோரும் இடம்பெறுவாங்க. காசாவை மீளமைக்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் ட்ரம்ப் பொருளாதார மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த 20 அம்ச திட்டம் இருக்கு இல்லையா, இந்த 20 அம்ச திட்டத்தை அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அப்படிங்கிறவரும் ட்ரம்போட மருமகனும் முன்னாள் ஆலோசகருமான ஜாரெட் குஷ்னர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குழு தான் வடிவமைச்சிருக்குது. சவுதி அரேபியா, கத்தார், ஈஜிப்ட், ஜோர்டான், துருக்கி, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டறிக்கையில் ட்ரம்ப் திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா தொடக்க கட்டத்தில் ஒரு மாதிரி இது அமெரிக்காவுடைய இந்த முன்னெடுப்புக்கான வரவேற்பு என்பதாக நம்ம பார்க்க முடியுது. வெள்ளை மாளிகையில் திட்ட அறிவிப்பின் போது கத்தாருடைய பிரதமர் அல்தானியை தொலைபேசியில் அழைத்து நெதன்யாகுவை மன்னிப்பு கேட்க வைத்தார் ட்ரம்ப். கடந்த மாதம் கத்தார் மீது நடத்திய தாக்குதலுக்கு இந்த மன்னிப்புங்கிறது கூறப்பட்டுச்சு. அதை நெதன்யாகு அந்த மன்னிப்பை கோரினார். இப்ப பால் ஹமாஸ் கோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்போட இந்த அமைதி திட்டத்தை ஹமாஸ் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இயக்கத்தை அழிக்கும் பணியை இஸ்ரேல் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியும் கொடுத்திருக்கிறாரு ட்ரம்ப். இப்ப யார் ட்ரம்ப் இதுக்கு அனுமதி கொடுக்கிறது அப்படின்னு கேட்கிறீங்களா? அவங்க பெரிய அண்ணன் அமெரிக்கா இதுக்கான முன்னெடுப்புகள் நடக்கிறதுனால அவர் அந்த முடிவை சொல்றாரு. பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிருப்தி புள்ளி அப்படின்னா பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் தான். ட்ரம்ப் முன்மொழிந்திருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இடைக்கால அமைப்பின் தலைவர்கள் ஒருவராக டோனி பிளேயர் இருப்பார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா டோனி பிளேயர் காசா சர்வதேச இடைக்கால நிர்வாகத்தின் தலைவராக இருப்பார் அப்படின்னும் இந்த நிர்வாகம் காசாவுடைய சட்டப்பூர்வ அதிகாரமாக செயல்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனிய மக்களுடைய கருத்து. பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த காலத்திலேயே பிளேயர் தன்னுடைய முழு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அதே சமயம் பேச்சுவார்த்தை மூலமா இரு நாட்டு தீர்வை எட்ட வேண்டும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரம்போட 20 அம்ச திட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, சரி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டோம், அதில் என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்போட 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது போரை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் சில சவால்களையும் எதிர்நோக்கி இருக்குது. இந்த திட்டத்தின் முக்கிய சவால் ஹமாஸ் இயக்கம் தான். இந்த திட்டம் ஹமாஸை அதிகாரத்திலிருந்து நீக்க கோருவதனால அதனை அந்த இயக்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை அப்படிங்கிற பரவலான கருத்து இருக்கு. பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேலிய படைகள் காசாலிருந்து எவ்வளவு விரைவாக விலகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்படல. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் காசாவை ஆக்கிரமிக்க கூடாதுங்கிற நிபந்தனை உட்பட பல அம்சங்கள் அவரது தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாட்டிற்கு முரணா இருக்குது. இதனால உள்நாட்டில் கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதாவது இஸ்ரேலில் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா போரால தோண்டு போயிருக்கக்கூடிய காசா மக்களுக்கு உடனடியாக மனிதாபிமான உதவி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான நிதி திட்டம் கிடைக்கும்.
பஞ்சம் மற்றும் அழிவிலிருந்து மக்களை மீட்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து போன்ற அரபு நாடுகள் இந்த திட்டத்தை வரவேற்றிருக்கின்றன. இது பிராந்திய ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கக்கூடியதாக மாறலாம். சுருக்கமாக இந்த திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மிகப்பெரிய அரசியல் நடவடிக்கையாக பார்க்கப்படுது. ஆனால் ஹமாஸுடைய ஒத்துழைப்பு, இஸ்ரேலிய அரசியல் விருப்பம், செயல்படுத்தும் வழிமுறைகள் போன்ற பல முக்கிய தடைகளும் இதில் இருக்குது. அந்த தடைகளை கடக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. அந்த முயற்சிக்கான ஒரு முக்கியமான அம்சம், ஒரு முக்கியமான நகர்வுன்னு இதை பார்க்கலாம். இதில் என்ன ஹமாஸ் என்ன நிலைப்பாட்டை எடுக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.